ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கியின் வாயிலிருந்து உற்பத்தியாகும் உளறல்கள் எல்லாம் ஒரு ஊறுகாய்க்கு உதவாது என்று மாற்றுக் கட்சியினர் திசை திருப்பி வருவதாக கேள்விப்படுகிறேன். ஊழலுக்கு எதிராக போராட உறுதி பூண்டுள்ளோம் என்று கூவினால் இடிதாங்கி பூண்டு குழம்புக்கு அலைந்து கொண்டிருப்பதாக மீம்ஸ் போட்டு என் மீசையை துடிக்க வைக்கிறார்கள். இப்படி விஷமத்தனமாக இடிதாங்கியை மார்பண்ணி இடிதாங்கியின் மானத்திற்கு பங்கம் ஏற்பட முனைந்தால் இனி நான் நானாக இருக்க மாட்டேன், அவன் அவனாக இருக்க மாட்டான் என்று எச்சரிக்கிறேன். ஊபி உத்தரகாண்ட் என்று வடக்கு நோக்கி தேர்தல் பிரச்சாரம் செய்ய இடிதாங்கியே வா என்று மூக்கால் கூவி அழைக்கிறார்கள். அவர்களிடம் ஜி மாப்கி ஜியே என்று இந்தியில் நலம் விசாரிப்பது இடிதாங்கியின் அரசியல் நாகரிக வழக்கங்களில் ஒன்று. ஆனால் இதை மப்பு ஏறிக்கிச்சு என்று நான் சொன்னதாக வார்த்தைகளை மல்லாக்க போட்டு மாற்றி பற்ற வைத்து விடுகிறார்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சிக்காரர். இப்படி இங்கு மட்டுமல்ல, தேசிய அளவில் இடிதாங்கிக்கு எதிராக தீயை பற்ற வைத்தால் எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும்? தேசிய அளவில் அரசியல் திண்ணையில் துண்டு போட நினைத்தால் அதை துண்டாடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் இடிதாங்கியின் வீக்கத்தை யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. பஞ்சாபிலும் கோவாவிலும் தூங்கிக் கொண்டிருக்கும் மின்னணு எந்திரங்களிடம் போய் கேட்டு பாருங்கள் இடிதாங்கியின் நாக்கு நீளம் எப்படி என்று சொல்லும். அதை போல உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகாண்டிலும் இடிதாங்கி என்ன உளறுகிறான் என்று புரியாமல் காண்டாகி உருட்டுக்கட்டையை தூக்கினார்கள் என்று சொல்லிவிட முடியுமா? அண்டை மாநில அரசியல் என்னவென்று ஆனா ஆவண்ணா தெரியாமலேயே அண்ட புழுகை அரைகுறை இந்தியில் நவிட்டி பிரச்சார மீட்டரில் சூடு ஏற்றியவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக இடிதாங்கியின் அரசியல் வீக்கம் என்பது மாநில எல்லைகளை மட்டுமல்ல, மாவட்ட எல்லைகளை கடந்தும் கையேந்தும் வல்லமை மிக்கது. உள்ளூரில் என்னுடைய பருப்பு வேகாமல் இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் வெளியூரில் தீஞ்ச வாடை அடிக்கும் அளவுக்கு பருப்பை வேக வைத்து மூஞ்சை சுளிக்க வைத்தவன் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே பாணியை அமெரிக்காவிலும் பயன்படுத்த ட்ரம்புக்கு கொடுத்த யோசனையின் காரணமாகத்தான் அங்கே ட்ரம்ப் வம்பு பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆக அரசியலை பொறுத்த மட்டில் இடிதாங்கி ஒரு உலக உருட்டி, அதாவது உள்ளங்கையில் உலகத்தை உருட்டி விட்டவாறு வலம் வந்து கொண்டிருப்பவன். அதாவது உரலை உலக்கை ஆள்வது போல இந்த உலகை இந்த உதவாக்கரை ஒரு நாள் ஆழ்வான் என்ற நம்பிக்கை கூறி காலம் கண்ணாடி கிளாஸை கண்ணடித்து அழைப்பதால் தற்போது உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.